ஹாய் கோட்லாக். அரே பேட் ஃபங்க்ஷன் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அது லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து என்ன பண்ணணும், வேல்யூஸை ஆட் பண்ணணும். அவ்வளோதான் அதோட விஷயமே. அரே பேட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு பேட் அண்ட் அரே டு ஸ்பெசிஃபைட் லென்த் அண்ட் ஸ்பெசிஃபைடு வேல்யூ. அதாவது எவ்வளோ லென்த் ஸ்பெசிஃபை பண்ணுறியோ அவ்வளோ லென்த்துக்கு அங்கே அந்த அரே ஆட் பண்ணணும். பாசிட்டிவாக இருந்தால் ரைட் சைடு, நெகட்டிவாக இருந்தால் லெஃப்ட் சைடு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் பேடிங்க்கு. அதுக்கு முன்னாடி நான் காமிச்சிட்றேன். அரே பேடோட இது கண்டிஷன் என்னென்னா, அரே சைஸ் வேல்யூ நம்ம ஃபில் பண்ண போகிற அரே எத்தனை அரே வேல்யூஸ் சைஸ் இருக்கணும், மொத்தமாக வேல்யூ எந்த வேல்யூ. இப்போ நம்ம போய் பண்ணுவோமா, டாலர் இன்புட் our input equal to array 1, 2, 3 கொடுத்துட்டு இப்போ padded array equal to array underscore pad டாலர் இன்புட் எவ்வளோ சைஸ் ஆட் பண்ண போகிறோம், 5 வேல்யூஸ் இருக்கணும். மொத்தமாக 5 இருக்கணும். என்ன வேல்யூ ஆட் பண்ண போகிறேன், ஜீரோஸ் ஆட் பண்ண போகிறேன். மொத்தமாக கூட்டினா 5 வரணும். அரேப்படி 4ன்னு காட்டணும். ஸோ அடுத்தது அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். பிரிண்டர் டாலர் பேடட் அண்டர்ஸ்கோர் அரே. பாருங்க, இப்போ பாசிட்டிவ் நம்பர் இந்த வேல்யூ கொடுக்க போகிற சைஸு பாசிட்டிவாக இருந்தால் என்ன ஆகும்னா ரைட் சைடில் வேல்யூஸ் ஆட் ஆகும் 0, 0ன்னு. இப்போவே கொடுக்க போகிற வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் லெஃப்ட் சைடில் ஆட் ஆகும். இதுதான் அரே பேட். இதோட யூஸ் கேசஸ் பற்றி பார்ப்போம். அரே பேடோட யூஸ் கேசஸ் என்னென்னு நான் நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும், என்ஷூரிங் கன்சிஸ்டன்ட் அரே லென்த்ஸ் தான், கிரியேட்டிங் டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன், ஹேண்ட்லிங் இன்கம்ப்ளீட் டேட்டா. என்னென்னா, when we use to pad arrays with default values, for example, if you have an array of scores, you are not sure if all players have submitted their scores, you can use array pad to add default scores for players who have not submitted their scores. இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ் லிஸ்ட்லேயே எடுத்திங்கன்னா, இந்த மேட்ச் நடக்க போகுதுன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து பேட்டிங் பிடிச்சவங்களுக்குலாம் 0, 0 அவங்களோட நம்பர்ஸ் போட்டுடலாம். பிடிக்காதவங்களுக்குலாம் ஒரு டிஃபால்ட் வேல்யூ 0 ஆட் பண்ணி வச்சிடலாம்ல, ஸ்டார்டிங் வேல்யூ. அப்போ க்ரீஸ்க்கு வந்தோன்னே அந்த மாதிரி இதுக்கு இதை யூஸ் பண்ணலாம், ஒரு ஸ்கோரிங் வெப்சைட்ஸுக்கு. அதே மாதிரியே பேடிங் அரேஸ் ஃபார் டிஸ்பிளே வந்து டேபிளில் இல்லை கிரிட்டில் நீங்கள் வந்து உங்கள் அரே வேல்யூஸை கொடுக்குறப்ப சேம் லென்த்தில் இருக்கிற மாதிரி கொடுக்கலாம். எப்படின்னா, இப்போ வந்து டிஃபால்ட்டாகவே வந்து இப்போ ப்ரைஸிங் ஷாப்பிங் கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா 00.00 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் அதை ஆடட் வேல்யூஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் அரே பேட் யூஸ் பண்ணலாம். பாய். உங்களுக்கு தெரிஞ்ச யூஸ் கேசஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.